ஏற்பாட்டிலே அப்போஸ்தலர் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம், புதிய ஏற்பாட்டிலே அப்போஸ்தலர் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம், அதிலே 35ஆம் வசனமும் 36ஆம் வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். உன்னை அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் ஏற்படுத்தினவன் யார் என்று சொல்லி அவர்களை மறுதலித்திருந்த இந்த மோசேயைத்தானே தேவன் முச்சடியில் அவனுக்கு தரிசனமான தூதனாலே தலைவனாகவும் மீட்பனாகவும் அனுப்பினார். இவனே அவர்களை அங்கே இருந்து அழைத்து கொண்டு வந்தார். போதுங்க. மோசே என்பவர், அவர்களை என்பது யார்? இஸ்ரவேல் ஜனமாகி அந்த மக்களை ஈஜிப்திலிருந்து கிட்டத்தட்ட 430 ஆண்டுகள் அடிமையாய் மிக வேதனையோடு இருந்த அந்த வாழ்க்கையிலிருந்து வெளியே அழைத்து கொண்டு வந்ததாய் நாம் பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனம் கிட்டத்தட்ட 430 ஆண்டுகள் அந்த ஈஜிப்த் என்றும் அந்த நாட்டிலே கடும் உபத்திரவத்திலே, மிகவும் போராட்டமான சூழலிலே, இல்லையா, வேதனையான சூழலிலே, வாழவே முடியாத ஒரு சூழ்நிலையிலே அவர்கள் இருந்ததாய் பார்க்கிறோம். பாருங்கள், யாத்திராகமும் 12ஆம் அதிகாரம் 40 வாசிக்கலாம். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலே குடியிருந்த காலம் 430 வருஷம். 430 வருஷம் முடிந்த அன்றைய தினமே கர்த்தருடைய சேனைகள் எல்லாம் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டது. பாருங்கள், கிட்டத்தட்ட 430 வருஷம் அந்த ஈஜிப்த் என்ற அந்த தேசத்திலே அவர்கள் குடியிருந்ததாய் பார்க்கிறோம். சாதாரண ஒரு வாழ்க்கை அல்ல. அது என்ன வாழ்க்கை கிடையாது, நார்மலான நாம் இப்பொழுது வாழ்கிற வாழ்க்கை போல அல்ல. கடும் உபத்திரவம், கடும் போராட்டம், வாழவே முடியாத ஒரு சூழ்நிலை உள்ள ஒரு வாழ்க்கை. பாருங்கள், ஈஜிப்த் என்ற தேசத்திலே ஒரு பொல்லாத ராஜன் பார்வோன் தோன்றி ராஜாவாய் மாறி இந்த தேவ மக்களை, இஸ்ரவேல் மக்களை படாத பாடு அவன் என்ன செய்து கொண்டிருந்தான்? படித்து கொண்டதாய் பார்க்கிறோம். படாத பாடு படுத்தி கொண்டதாய். இந்த பின்னணி எல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆகவே நான் அதற்கு உள்ளே சற்று விரிவாய் போக விரும்பவில்லை. நாம் நேராக தேவ வார்த்தைக்குள்ளே நாம் சொல்லலாம். அந்த மகா வேதனையான அந்த வாழ்க்கையிலிருந்து, மிக போராட்டமான அந்த வாழ்க்கையிலிருந்து ஓர் அருமையான வாழ்க்கைக்கு, ஓர் அருமையான என்ன கானான் தேசம் என்ற வாழ்க்கைக்கு, எந்த நாட்டிற்கு பாலும் தேனும் ஓடுகிற மிக அருமையான தேவன் இந்த மக்களுக்காகவே உருவாக்கி வைத்திருந்த அந்த தேசத்திற்கு, அந்த வாழ்க்கைக்கு அருமையான இந்த இஸ்ரவேல் மக்களை கூட்டிச் செல்லும்படி கர்த்தர் இறங்கி வந்து மோசே மூலமாய் ஒரு பெரிய விடுதலையை உண்டு பண்ணினதாய் பார்க்கிறோம். ஒரு பெரிய விடுதலையை உண்டு பண்ணினார். அந்த ஈஜிப்ட் என்ற தேசத்திலிருந்து அவர்கள் அந்த கானானை நோக்கி ஒரு நம்பிக்கை பிரயாணமாய், ஒரு நம்பிக்கை பிரயாணமாய், ஒரு வெற்றியின் பயணமாய் ஆரம்பித்து போக கர்த்தர் கிருபை செய்தார். அடிமைத்தன வாழ்வில் இருந்து விடுதலை பெற்று கானானை நோக்கி வெற்றி பயணத்தை ஆரம்பித்தார்கள். அந்த பயணம் இனிதே ஆரம்பமானது. அந்த பயணம் இனிதே மிக அருமையாய் ஆரம்பமானது. பாருங்கள், இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே நன்றாய் தெரியும். 10 வாதைகள் ஈஜிப்து மேலே, ஈஜிப்தி அந்த தேவர்கள் மேலே ஆண்டவர் உண்டாக்கி, இறுதி வாதையிலே இந்த இஸ்ரவேல் மக்களை வெளியே போகும்படி, எங்க ஊரை விட்டு என்ன செய்யுங்க, நீங்க போங்க, உங்க தேவன் காட்டுகிற இடத்துக்கு நீங்க போங்கன்னு சொல்லி அந்த மக்கள் என்ன செய்யறாங்களா, வாலண்டியராய் அனுப்புகிறதை பார்க்கிறோம்.
இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு என்னவெல்லாம் தேவையோ அதையெல்லாம் பெற்று கொண்டு போக ஆரம்பித்தார்கள். உங்களுக்கு என்ன வேணும், இந்தாங்க, இதை பிடிச்சுக்கங்க, இதை வச்சுக்கங்க, இதை பிடிச்சுக்கங்க. நீங்க ஃபர்ஸ்ட் உங்க ஆண்டவர் சொல்லுகிற அந்த தேசத்துக்கு நீங்க போகலான்னு சொல்லி அப்படி இனிதே அருமையாய் அந்த பிரயாணம் ஆரம்பித்தது. மகா பெரிய வெற்றி பயணம். என்ன பயணம் இது? பெரிய வெற்றி பயணம். யாரும் சிந்தித்திராத ஒரு வெற்றி பயணம். ஆண்டவர் அந்த இஸ்ரவேலர்களுக்கு மிக பெரிய ஒரு அற்புதங்களை செய்து பெரிய பயணமாய் ஆரம்பித்தது. ஏராளமான ஜனக்கூட்டம், லட்சக்கணக்கிலே ஆண்கள், பெண்கள், சிறுவர், சிறுமியர், வாலிப பிள்ளைகள், இதோடு கூட ஆடு மாடுகள் என்று சொல்லி நிறைய பெரிய ஒரு பயணமாய் ஆரம்பித்தது. போக ஆரம்பித்தார்கள். போக போக அந்த பிரயாணம் அருமையாய் ஆரம்பிக்கப்பட்ட அந்த வெற்றி பயணத்திலே இடையிடையே சில வீழ்ச்சிகள் வர ஆரம்பித்தது. சில வீழ்ச்சிகள், சிந்திக்கவில்லை, சில தோல்விகள் வர ஆரம்பித்தது. உண்மையாகவே ஒரு வெற்றி பயணத்தை ஸ்டார்ட் பண்ணுகிற ஒரு மக்கள் வீழ்ச்சியை கண்டிப்பாய் அவர்கள் விரும்ப மாட்டார்கள். இந்த பயணம் எந்த விதத்திலே ஆரம்பிக்கப்பட்டதோ அதே போல இது போய் என்ன செய்ய வேண்டும்? முடிய வேண்டும். என்னுடைய பிரயாணம், என் பயணம் முழுவதும் வெற்றியாய் இருக்க வேண்டும் என்று சொல்லித்தான் எல்லாரும் என்ன செய்வாங்க? விரும்புவார்கள். இந்த இஸ்ரவேல் இந்த பயணம் அருமையாய் ஆரம்பித்தது. அருமையாய் 430 வருஷம் படாத பாடு பட்டு கொண்டிருந்த அவர்களை கர்த்தர் விடுதலை ஆக்கும்படியாக ஈஜிப்து மேலே பல வாதைகள் அனுப்பினார். ஆனால் இஸ்ரவேலர்களுக்கு அந்த வாதையால எந்த தீமையும் உண்டாகவில்லை. தேவன் அவர்களுக்கு வேலியாய் இருந்தார். ஆச்சரியமான பெரிய அற்புதங்கள் அவைகள் எல்லாம். வெற்றியாய் ஆரம்பிக்கப்பட்ட அந்த பிரயாணம் இடையிடையே வீழ்ச்சிகள், இடையிடையே தோல்விகள் உண்டாக ஆரம்பித்தது. உண்மையாகவே வெற்றியாய் ஆரம்பிக்கப்பட்ட அந்த பிரயாணத்திலே வீழ்ச்சியை, தோல்வியை யாரும் விரும்பவே மாட்டார்கள். சீராக அந்த பயணம் இருக்க வேண்டும், சீராக அந்த பயணம் இருக்கணும், வெற்றியாக அந்த பயணம் இருக்கணும், முன்னேறி போய்கொண்டே இருக்க வேண்டும் என்றுதான் இயல்பாக எல்லாரும் என்ன செய்வாங்க? எண்ணுவார்கள். இஸ்ரவேல் மக்களும் கூட அப்படித்தான் எண்ணினார்கள். என் பயணம் கானானை நோக்கி ஆரம்பிக்கப்பட்ட அந்த பிரயாணம் எந்த இடையூறுமின்றி நான் போய் சேர வேண்டும், எந்த இடையூறும் எனக்கு உண்டாகிவிடக் கூடாது என்று சொல்லி இனிதாய் ஆரம்பிக்கப்பட்ட அந்த பிரயாணத்தில் வீழ்ச்சிகள். ஏன் வீழ்ச்சிகள்? ஏன் வீழ்ச்சிகள்? என் அன்பு தேவ பிள்ளைகளே, வெற்றியை சிந்திக்கும் முன்னர், எப்படி வெற்றியை சிந்திக்கும் முன்னர் எந்தெந்த விதத்திலே தோல்விகள் உண்டாக கூடும் என்பதை ஆராய்ந்து அறிந்திருக்க வேண்டும். வெற்றி பயணம் ஆரம்பிக்கப்பட்டு விட்டது. நாம் எந்தெந்த விஷயத்திலே கொஞ்சம் வீக்கா இருக்கிறோம், கொஞ்சம் தோல்வி உண்டாவது போல கொஞ்சம் வீக்காக, கொஞ்சம் பலவீனமாய் இருக்கிறோம் என்பதை ஆராய்ந்து கண்ணும் கருத்துமாய் அதை சீர்படுத்தி முன்னேறி போக வேண்டும். இதுதான் இயல்பான உண்மை. ஆமாவா இல்லையா? இதுதான் இயல்பான. பாருங்கள், வீக்னஸ் பற்றி தெரியாமல் எந்தெந்த விஷயத்திலே நாம் வீக்காக இருக்கிறோம், எந்தெந்த ஃபீல்டிலே நாம் சற்று பலவீனமாய் இருக்கிறோம் என்பதை ஆராய்ந்து உணராமல் அப்படியே போவோம். எப்படி? அப்படியே போவோம். ஏதாவது வந்தா என்ன செய்வோம்? பார்த்துக்குவோம்.
என்ற அசட்டை எண்ணம் இருந்தால் கண்டிப்பாய் தோல்வியை சந்திக்க வேண்டியது வரும் தானே. ஆமாவா இல்லையா? பாருங்களேன், ஒரு மாணவன் எக்ஸாமுக்கு ஆயத்தமாகிறான்னு சொன்னால் எந்த விஷயங்கள் கொஞ்சம் ஹார்டா இருக்குதோ, எப்படி எந்த விஷயங்கள் கொஞ்சம் ஹார்டா இருக்குதோ அந்த விஷயங்களை கொஞ்சம் டீப்பா அவன் என்ன செய்யணும், டீப்பா பார்க்கணும். அப்புறம் ஈஸியா இருக்கிறத என்ன செஞ்சுக்கலாம், பார்த்துக்கலாம். அதுபோல வாழ்க்கை பிரயாணமா இருக்கட்டும், எந்தெந்த ஃபீல்டில் எந்தெந்த விஷயத்தில் நம்ம கொஞ்சம் வீக்கா இருக்கிறோம் என்பதை உணராமல் அப்படியே போவோங்க, வாழ்க்கையில் அப்படியே போவோம். அப்புறம் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், வாழ்க்கையில் வர்றப்ப பார்த்துக்குவோம் என்று யார் யார் இருக்கிறார்களோ அவர்கள் கண்டினியூஸாக வீழ்ச்சிகளை சந்திக்க வேண்டியது தானே வரும். இஸ்ரவேலர்கள் அப்படி இருந்தார்கள். யார் இருந்தது? இஸ்ரவேலர்கள் அதுபோல இருந்தார்கள். பாருங்கள், இயல்பாக உலகத்திலே ஒரு ஃப்ரேஸ் ஒன்று சொல்லுவார்கள், நீ யாரோடு நீ போரிட போறாயோ அவர்களுடைய பலம் என்ன என்று அறிவதை விட அவர்களுடைய பலவீனம் என்ன என்பதை ஃபர்ஸ்ட் நீ அறிஞ்சுக்கணும். அப்பதான் அந்த இடத்துல நீ அவங்களை என்ன செய்ய முடியும். இது பிறரோடு போராடும் போது சிந்திக்கலாம் என்பதை விட நம்மை நாமே சிந்திக்கும் பொழுது இந்த விஷயங்களை நாம் ஆராய்ந்து வைத்திருந்தால் மிக பிரயோஜனமாக இருக்கும். அநேக வேளைகளிலே சாதக விஷயங்களைத்தான் நாம் பெரிதும் சிந்திக்கிறோம். எப்படி? சாதகமான விஷயங்களை. என் வாழ்க்கையிலே, என் குடும்பத்திலே இந்த விஷயம் ஓகே, இந்த காரியம் ஓகே, இந்த விஷயத்தில் என் பிள்ளைகள் ஓகே, இந்த விஷயம் ஓகே, இட்ஸ் ஓகே, நம்ம அப்படியே வந்துடலாம். பாதகமான சூழ்நிலைகளை அநேகர் என்ன செய்வதில்லை, சிந்திப்பதில்லை. அதை பெரிதும் சிந்திக்காமல் தேவையான முன் ஆயத்தங்கள் இல்லாதபடினால்தான் பாதகமான சூழல் உண்டாகும் பொழுது ஈஸியா விழுந்து போறாங்க. ஆமாவா இல்லையா? எந்தெந்த காரியத்தில் எந்தெந்த விஷயத்தில் நாம் வீக்காக இருக்கிறோம் என்பதை, பாதகமாக இருக்கிறது என்பதை அறிந்து ஆராய்ந்து அதே சிந்தையாய் இருந்து அதை சீரமைத்தல் மிகவும் முக்கியம். பாருங்கள், அந்த இஸ்ரவேல் மக்கள் அவர்கள் எப்படி அந்த வாழ்க்கை பிரயாணத்தை ஆரம்பித்து வெற்றியாய் இனிதே ஆரம்பித்தார்களோ அதுபோல நாமும் கூட ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசுவை சொந்த இரட்சகராக ஆண்டவராக ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற்று இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை, இந்த விசுவாச வாழ்க்கையை வெற்றியாய் ஆரம்பித்தோம் தானே. ஆமாவா இல்லையா? இனிதே ஆரம்பிக்கப்பட்டது தானே. அருமையாய் பல சிந்தனைகளோடு பல ஆசைகளோடு நான் இப்பொழுது கிறிஸ்துவுக்குள்ளே வந்துவிட்டேன், நான் இப்பொழுது மெய்யான கிறிஸ்தவன், இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை எனக்கு மிகவும் பேராசீர்வாதமாய் இருக்கும் என்ற உணர்வோடு தானே இந்த பிரயாணத்தை ஆரம்பித்தோம். என் அன்பு தெய்வ பிள்ளைகள், இஸ்ரவேல் மக்கள் அவர்கள் கண்ணும் கருத்துமாய் இருக்கவில்லை. கானானை நோக்கி வெற்றியாய் ஆரம்பிக்கப்பட்ட அந்த பிரயாணத்திலே கோல் மீது சிந்தையாய் இராமல், எப்படி கோல் மீது எந்த இலக்கை நோக்கி போகிறோமோ, எந்த விஷயத்தை நோக்கி இந்த வாழ்க்கை பிரயாணம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது என்பதை சரியாய் முக்கியப்படுத்தாமல் அப்படியே போவோம், அப்படியே என்ன செஞ்சுக்குவோம், ஊடால பார்த்துக்கலான்னு போனவங்க அந்த வழியிலே அப்படி வாழ்க்கை பிரயாணத்தில் ஏராளமான பிளாக் மார்க்ஸ், என்ன மார்க், பிளாக் மார்க்ஸ், ஏராளமான விழுதல்கள், ஏராளமான மாறுபாடு, அந்த பயணம் சீராகவே இல்லை.
அந்த பயணம் சீராகவே இல்லை. விழுந்து விழுந்து பிரயாணப்பட்டதால், எப்படிங்க? விழுந்து விழுந்து பிரயாணப்பட்டதால் முழுமையாக அந்த இலக்கை நோக்கி அவர்கள் சேர முடியவில்லை. விழுந்து விழுந்து பாருங்கள் என்ன சொல்லுகிறார்கள். அதாவது ஈஜிப்திலிருந்து அந்த நாட்களில் இருந்த அந்த கானானை நோக்கிய அந்த பிரயாணத்திலே சீராக அந்த பிரயாணம் போயிருந்தால் 10 நாட்கள் அல்லது இன்னும் ஒரு நாள் சேர்த்துக்கங்க, எவ்வளவு? 11 நாட்கள் போயிடலாமா? 40 ஆண்டுகள் சுற்றி திருந்தார்கள். ஹவு லாங்? 40 வருஷம். அழகாய் நேர்த்தியாய் இருக்க வேண்டிய அந்த பிரயாணம் 40 வருஷம் இழுன்னு இழுத்தது. பாருங்க, இப்பயாவது உங்களுக்கு பல மீடியாக்கள், ஊடகங்கள், பல விஷயங்கள் இருக்கிறது. நம்ம எங்க இருக்கிறோம், எந்த இடத்துக்கு போறோம்னு சொல்லி ஈஸியாய் நாம் என்ன செஞ்சுக்கலாம், பார்த்துக்கலாம். அப்ப என்ன செய்யாது, ஒண்ணுமே கிடையாது. அங்கேயே தான் 40 years சுற்றி சுற்றி வராங்க. 10 நாட்கள் இல்லாவிட்டால் 11 நாட்கள் அழகாய் போயிருக்க வேண்டிய அந்த பிரயாணம் 40 வருஷம். அநேகருடைய வாழ்க்கை இப்படித்தான் இருக்கிறது. விழுந்து 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 திரும்ப, ஆண்டவரே என்ன மன்னிங்க, அப்படியே கொஞ்சம் சீரா, அப்புறம் திரும்ப விழுக, அப்புறம் ஆண்டவரே மன்னிங்க, அப்புறம் கொஞ்சம் விழுக. நல்லா புரிஞ்சுக்கங்க, லாங் பீரியடா மாற ஆரம்பிச்சிடும். நீங்கள் போக வேண்டிய அந்த கோல், அந்த அச்சீவ்மெண்ட் லாங் பீரியடா மாறிட்டே இருக்கும். அநேக முறை நான் சொல்லி இருக்கிறேன், ஆண்டவர் விலையேற பெற்ற ஜீவ ஆலோசனைகளை உங்களோடு பேசி இருக்கிறார். என்றைக்கோ மிக ஆசீர்வாதமாய் ஆகி இருக்க வேண்டிய நாம், மேலே உயரத்திலே இருந்திருக்க வேண்டிய நாம், பூரண ஆரோக்கியத்தோடு இருந்திருக்க வேண்டிய நாம், வேத வார்த்தைகளை எப்படி இந்த இஸ்ரவேல் மக்கள் இருந்தார்களோ அதே போல நாமும் இருக்கிறபடினாலே அவனுடைய ஆசீர்வாதத்திற்கு இடையூறுகள், வீழ்ச்சிகள் வந்து கொண்டே இருக்கிறது. வெற்றியாய் அமையாது. அந்த இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையிலே இது ஒரு பெரிய கெட்ட சாட்சியாய் மாறி போனது. பிள்ளைகளுக்கும் பேர பிள்ளைகளுக்கும் பிறருக்கும் ஒரு ராங்கான உதாரணமாய் அவர்கள் மாறி போனார்கள். பிள்ளைகளுக்கும் பேர பிள்ளைகளுக்கும் பிறருக்கும் ராங்கான முன்மாதிரியாய் மாறி போனார்கள். என் அன்பு தேவ பிள்ளையே, எனக்கும் உங்களுக்கும் இது ஒரு பெரிய பாடம். ஆமென். இது ஒரு பெரிய பாடம். இந்த விஷயங்களை பற்றி தான் இந்த அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்திலே ஸ்தேவான் என்ற தேவ மனிதன் அங்கே யூத மக்கள் மத்தியிலே, பிரதான ஆசாரியர்கள் மத்தியில் அவர் பேசுகிறார். மீண்டும் வாசிக்கலாம் அந்த வசனத்தை. உன்னை அதிகாரியாகவும் 36 வாசிங்க. இவனே அவர்களை அங்கே இருந்து அழைத்து கொண்டு வந்து. போதுங்க. நீங்கள் இந்த 7ஆம் அதிகாரத்தை முழுவதுமாக வீட்டிலே சென்று என்ன செய்யுங்க, நீங்க வாசித்து பாருங்க. வீட்டிலே இதை பற்றிய விஷயங்கள் தான் முழுவதுமாக இருக்கிறது. வீட்டிலே சென்று வாசித்து பாருங்க. ஒரு பெரிய பாடம், ஒரு பெரிய பாருங்கள். இஸ்ரவேல் மக்கள் முன்பு மோசே காலத்தில் வாழ்ந்த வாழ்க்கை இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் ஒரு பெரிய பாடமாய் இருக்கிறதா இல்லையா? சொல்லுங்க. 1 கொரிந்தியர் எடுத்து வாசிங்க. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கானவைகளை இச்சியாதபடிக்கு இவைகள் நமக்கு திருஷ்டாந்தங்களாய் இருக்கிறது. இவைகள் நமக்கு திருஷ்டாந்தங்களாய் இருக்கிறது. என்ன அர்த்தம் அப்படின்னா? இவைகள் நமக்கு உதாரணங்களாய், இது போல நாம் இருக்க கூடாது என்பதாய் இருக்கிறதா நம்ம பார்க்கிறோம். அதே அதிகாரத்தில் 8ல இருந்து வாசிங்க.
அவர்களில் சிலர் வேசித்தனம் பண்ணி ஒரே நாளில் 23,000 பேர் விழுந்து போனார்கள். அதே போல நாமும் வேசித்தனம் பண்ணாதிருப்போமாக. அவர்களில் சிலர் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து பாம்புகளால் அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நாமும் கிறிஸ்துவை பரீட்சை பாராதிருப்போமாக. அவர்களில் சிலர் முறுமுறுத்து சங்ககாரக்காரனாலே அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நீங்களும் முறுமுறுக்காதிருங்கள். இவைகளெல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது. அநேகர் சொல்லுவாங்க, புதிய ஏற்பாடு மட்டும் போதுங்க. எதுங்க? புதிய ஏற்பாடு மட்டும். எந்த விஷயம் வேணாம்? எதுங்க வேணாம்? சத்தமா? பழைய ஏற்பாடு தேவையில்லைங்க, அது வேண்டாதது. இப்ப நம்ம புதிய உடன்படிக்கை அப்படின்னு வாங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரு பாத்தீங்களா? இவைகளெல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்புண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது. நமக்கு பெரிய பாடம் இது. இஸ்ரவேலுடைய அந்த பிரயாண வாழ்க்கை, இஸ்ரவேல் மக்களுடைய அந்த பிரயாண வாழ்க்கை உங்களுக்கும் எனக்கும் பெரிய பாடம். ஏன் இந்த வீழ்ச்சி? ஏன் விழுந்து போனார்கள்? ஏன் அந்த இஸ்ரவேல் அந்த மக்கள் கூட்டம் கானானை நோக்கிய அந்த பிரயாணத்திலே சரியாக அந்த இலக்கை அவர்கள் ஏன் அடைய முடியவில்லை? பாருங்க, ஈஜிப்திலிருந்து போன கூட்டத்தில் லட்ச கணக்கான மக்கள் போனாங்க. கடைசியில் போனது மொத்தம் 2 பேர் தான். யாருங்க? யோசுவாவும் காலேபும். மீதி உள்ளவங்களெல்லாம் பிள்ளைகள், பேர பிள்ளைகள். ஈஜிப்திலிருந்து வந்தவங்க யாரும் என்ன செய்யல? யோசுவாவும் காலேபை அன்றி வேற யாரும் போல. இடையே அந்த பிரயாணத்திலே பிறந்த பிள்ளைகள் அவர்கள் போனார்கள். எவ்வளவு பெரிய வேதனையான சூழல் பாருங்கள். 430 வருஷம் அடிமையா இருந்துவிட்டு அங்கே இருந்து கர்த்தர் மிகப்பெரிய ஒரு விடுதலையை உண்டு பண்ணி வெளியே கொண்டு வந்து கானான் என்ற அருமையான ஒரு தேசத்தை நோக்கி போகும்படி செய்திருக்கிறார். அந்த பிரயாணத்தை அருமையாக்கி கொள்ளாமல் இடையே தேவனுக்கு பிரியமற்ற காரியங்களை செய்து செய்து விழுந்து 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 போனபடினாலே அந்த இலக்கை நோக்கி அவர்கள் போய் சேரவே முடியவில்லை. எனக்கு அன்பானவர்களே, எனக்கும் உங்களுக்கும் இது ஒரு பெரிய பாடம். என்னையும் உங்களையும் கர்த்தர் விலையேற பெற்ற ஒரு நோக்கத்திற்காக, விலையேற பெற்ற விஷயத்துக்காக, ஒரு பெரிய கோலுக்காக அவர் அழைத்திருக்கிறார். உங்களுக்கு அது புரியும். நான் ஏன் மீட்கப்பட்டேன், நான் ஏன் ஆண்டவருக்குள்ளே வந்தேன். அது முடிவு பெறாமல் போகாதிருப்பதாக, அந்த இலக்கை நாம் போய் சேரும்படியான ஒரு வாழ்க்கை பிரயாணம் அமைவதாக. இடையிடையே விழுந்து விழுந்து சென்றால் அந்த இலக்குக்கு நாம் நிச்சயமாய் போய் சேர முடியாமல் போய்விடும். ஆண்டவர் உங்களோடும் என்னோடும் பேசுவாராக. இஸ்ரவேல் மக்களுக்கு ஏன் இந்த வீழ்ச்சி? சில வசனங்களை மட்டும் அந்த ஸ்தேவான் பேசியவைகளிலிருந்து நாம் சிந்திக்க போகிறோம். எடுங்கள் அப்போஸ்தலர் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 39 வாசிங்க. இவனுக்கு வெயிட் ப்ளீஸ். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் எடுத்தாச்சா? ஓகே. இவனுக்கு நம்முடைய பிதாக்கள் கீழ்ப்படியே மனதாயிராமல் போதுங்க. இவனுக்கு என்றால் மோசேக்கு இல்லையா? உங்களுக்கு தெரியும், தேவ ஊழியக்காரனான அந்த மோசேக்கு. பாருங்கள், இஸ்ரவேல் மக்களுடைய அந்த வெற்றி பயணத்திலே ஏன் பெரும் வீழ்ச்சி உண்டானது? அதிலே முதல் காரணம் என்ன? தேவனுக்கும் தேவ வார்த்தைக்கும் தேவ ஊழியக்காரனுக்கும் கீழ்ப்படியாததினாலே வந்தது. கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார் பாருங்கள். இவனுக்கு நம்முடைய பிதாக்கள் கீழ்ப்படியே மனது இல்லை. தேவனுக்கு, தேவ வார்த்தைக்கு, தேவ ஊழியக்காரனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்ற சிந்தை
இல்லாதிருந்தபடினாலே அவர்கள் அடுத்தடுத்து வீழ்ந்து கொண்டே இருந்தார்கள். பாருங்கள், தேவன் பேசுகிற விஷயங்கள், தேவ வார்த்தைகள், தேவ ஊழியக்காரன் மூலமாய் பேசுகிற ஆலோசனைகள் என்றுமே வாழ்க்கையின் ஆசீர்வாதத்துக்குரிய வார்த்தைகள். ஆமென். வெற்றிக்கான வார்த்தைகள். அந்த வெற்றிக்கான அந்த வார்த்தைகளிலே சில உறுதியான வார்த்தைகள் இருக்கலாம், சில ஸ்ட்ரிக்டான வார்த்தைகள் இருக்கலாம், சில நேரங்களிலே அன்பான வார்த்தைகள் இருக்கலாம். ஆனால் வார்த்தைகள் முழுவதுமே வெற்றிக்கானது. அந்த வார்த்தைக்கு யார் கீழ்ப்படுகிறார்களோ அவர்களுடைய பிரயாணம்தான் இனிதாய், ஆமென், மகிழ்ச்சியாய், வெற்றி பயணமாய் அமையும். கர்த்தர் தெளிவாய் எழுதியிருக்கிறார். இவனுக்கு பிதாக்கள் என்ன செய்யவில்லை? இஸ்ரவேல் மக்கள், மோசே காலத்திலே இருந்த அந்த ஜனம் கீழ்ப்படிவதற்கு அவர்களுக்கு மனமே வரவில்லை. என் அன்பு விசுவாசியே, அநேக முறை கர்த்தர் உன்னோடும் என்னோடும் அவர் அநேக விஷயங்களை பேசியிருக்கிறார் அல்லவா? உன்னுடைய உள்ளம் கீழ்ப்படிய வேண்டும் என்ற உணர்வு உனக்குள்ளே ஆவியானவர் தூண்டினாலும் உன் மனம் கீழ்ப்படிய வேண்டாம் என்று பேசுகிறதா? அன்பு தேவ பிள்ளையே, ஜாக்கிரதையா இருந்து கொள். இது பிசாசுடைய தூண்டுதல். கீழ்ப்படியாத, அவனுடைய வார்த்தைக்கு என்ன செய்யாத? கீழ்ப்படியாத, ஆண்டவருக்கு கீழ்ப்படியாத. நீ வேதம் வாசிக்கிறப்ப உனக்கு உன் கூட ஆண்டவர் என்ன செய்வார்? பேசுவாரு. தேவ ஊழியக்காரன் மூலமா அவர் பேசுவாரு. கீழ்ப்படிஞ்சிடாத. ஏன் கீழ்ப்படியாத? ஓ இஷ்டப்படி வாழு. வேதம் கூறுகிறபடிலாம் வாழ முடியாது. இந்த உலகத்துல ஒரே ஒரு வாழ்க்கை, ஜாலியாரு, ஃப்ரீயாரு. ஏன் ஒரு ஆளுகைக்குள்ள இருக்க பார்க்கிற என்று சொல்லி ஆவியானவர் அல்ல, சாத்தான் பேசுவான். இஸ்ரவேல் மக்களை வீழ்த்தும்படியாக அவன் பல சூழ்ச்சிகளை செய்தான். என் அன்பு விசுவாசியே, உன்னையும் கூட வீழ்த்தும்படியாக, உன் குடும்பத்தையும் கூட வீழ்த்தும்படியாக அவன் அநேக ஆலோசனை சொல்லிக்கொண்டே இருப்பான். தேவ வார்த்தைக்கெல்லாம் கீழ்ப்படியாதப்பா, விட்டுருப்பா, அதெல்லாம் முடியாதுப்பா. எப்படி? அதெல்லாம் முடியாதுப்பா. உண்மையாகவே முடியாதுதான். உண்மையாகவே எப்படி? மாம்ச உணர்வுல இருந்தா அது முடியாது. ஆவிக்குரியவர்களாய் நீங்கள் உங்களை தேவனுக்கு அர்ப்பணித்தா ஆவியானவர் உதவி செய்ய போகிறார். அழகாய் கீழ்ப்படி. பாருங்க, ஒரு வசனத்தை வாசிங்க. 1 யோவான் புத்தகம், 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 3 வாசிங்க. நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அவருடைய கற்பனைகள் அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல. பாரமானவைகளும் அல்ல. புரிஞ்சிருச்சா? யார் தேவனுக்கு வாழ்க்கையை விட்டு கொடுக்காமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு பாரமா இருக்கும். ஆலோசனை பூரம் கஷ்டம். இட்ஸ் நாட் பாசிபிள். ஐ cannot obey that. என்னால முடியாது, இதெல்லாம் கஷ்டம். அது பிசாசுனுடைய ஆளுகையிலே தன்னை விட்டு கொடுக்கிறவர்களுக்கு உண்டாகிற உணர்வு. தேவ ஆளுகைக்குள்ளே நான் கிறிஸ்தவன், நான் ஆணுடைய பிள்ளை, என் வாழ்க்கைக்கு ராஜா யார்? அவர். அந்த ராஜாவின் ஆளுகைக்குள்ளே நான் இருக்க வேண்டும் என்ற உணர்வோடு யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஆவியானவர் கூட இருந்து உதவி செய்வார். என்ன? தேவ வார்த்தைகள், தேவ கட்டளைகள் பாரமானதல்ல. இஸ்ரவேல் மக்கள் பாரமாய் நினைத்தார்கள், வீழ்ந்து கொண்டே இருந்தார்கள். என் அன்பு விசுவாசியே, ஆண்டவர் நம்மோடு பேசுவாராக. அந்த இலக்கை சென்று அடைய முடியாமல் போனது. என் அன்பு தேவ பிள்ளையை, உன்னையும் என்னையும் தேவன் அழைத்தது அப்படியே வாழ்க்கையை அப்படியே போவோம், அப்படியே இருந்துக்குவோம் என்று அதற்காக அல்ல. தேவ பிள்ளையே, உனக்கு ஒரு கோல் இருக்கிறது. ஆமென். உனக்கு ஒரு இலக்கு இருக்கிறது. உன் இலக்கு அவர் ஒவ்வொரு முறையும்
தேவ வார்த்தையை உன்னோடு பேசும் பொழுது உனக்கு அது தெரியும். ஆவியானவர் உனக்குள்ளே இருந்து அதை பேசிக் கொண்டிருக்கிறார். மாம்ச உணர்வோடு இருந்தால் அல்லது அசட்டையான உணர்வோடு இருந்தால் கீழ்ப்படியவே முடியாது. இஸ்ரவேல் மக்கள் அப்படி இருந்தார்கள். இவனுக்கு நம்முடைய பிதாக்கள் கீழ்ப்படிய மனம் இல்லை, மனதில்லாம கீழ்ப்படிய கூடாதுன்னே இருந்தாங்களாம். கீழ்ப்படிந்தால் தாங்க மேல் படிக்க என்ன செய்ய முடியும்? ஆமென். அதாங்க உண்மை. கீழ்ப்படிஞ்சா தாங்க. கிறிஸ்தவத்துல மட்டும் இல்லைங்க, எல்லா ஃபீல்டுலையும் கீழ்ப்படிதல் இருந்தா தான் மேல என்ன செய்ய முடியும்? வர முடியும். அதுவும் தேவனுக்கும் தேவ வார்த்தைக்கும் தேவ ஊழியக்காரனுக்கு கீழ்ப்படிவது மிகவும் முக்கியமான விஷயம். இரண்டாவது அதே வசனத்தை வாசிங்க. இவனுக்கு நம்முடைய பிதாக்கள் கீழ்ப்படிய மனதாயிராமல் இவனை தள்ளிவிட்டு தங்கள் இருதயங்களில் எகிப்துக்கு திரும்பி, என்னங்க? எகிப்துக்கு திரும்பி தங்கள் இருதயங்களில் சத்தமா சொல்லாம எல்லாரும். இந்த வசனத்தை நான் வாசிச்சப்ப ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சுங்க. அநேக முறை இதை வாசிச்சிருக்கிறோம் இல்லையா? ஆனால் தேவ வார்த்தைக்காக கர்த்தர் என்னோடு பேசி இதை வாசிச்சப்ப ஒரு நிமிஷம், ஒரு கணம் அரண்டு தான் போனேன். இருதயங்களில் என்ன செஞ்சாங்களா? எகிப்துக்கு இருதயங்களில் பின்வாங்கி போனார்கள். மோசேவை விட்டு ஓடினாங்களா? மோசே கூட தானே இருந்தாங்க, ஆமாவா இல்லையா? மோசே கூடவே இருந்தார்கள். ஆனால் இருதயத்திலே ஈஜிப்துக்கு முந்தின வாழ்க்கைக்கு திரும்பி போயிட்டாங்க. பாடி கூட இருக்குது. எது கூட இருக்குது? இந்த சரீரம், பேச்சு, செவி, பார்வை, அதாவது மாம்ச ரீதியான எல்லாமே கூட தான் இருக்கிறது. யாரோடு? மோசேயோடு. ஆவியிலே, சிந்தையிலே தூரமா போயிட்டாங்க. அதை பரிசுத்த ஆவியானவர் தெளிவாய் எழுதி வச்சிட்டார். புதிய ஏற்பாட்டு கால விசுவாசியே இப்படி இருந்திராதன் சொல்லுவதற்காக. எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு! நோக்கத்தை மறந்தவர்களாக, கோலை மறந்தவர்களாக, இலக்கை மறந்தவர்களாக, நாம் யார், எந்த காரியத்தை நோக்கி நாம் போய்கொண்டிருக்கிறோம், எந்த விஷயத்திற்காக நாம் அழைக்கப்பட்டோம் என்பதையெல்லாம் மறந்து புறஜாதிகளை போல மாறி போனார்கள். என்னங்க சொல்லுங்க சத்தமா, திரும்ப சொல்லுங்க. திரும்ப எப்படி மாறி போனாங்க? கூட தானே இருக்காங்க. கேளுங்க, மாம்ச பிரகாரமா இல்ல, புறஜாதிய போல மாறிட்டாங்கன்னா, அதாவது மற்றவர்கள் போல அந்த விஷயங்களை செய்து அந்த விஷயத்துக்கு ஆளாடாங்க. அது பின்னாடி பார்ப்போம் நம்ம. என் அன்பு விசுவாசியே, இருதயத்தில் தூரம் போனார்கள் என்றால் என்ன அர்த்தம்? நான் முன்னதாகவே சொன்னது போல மோசேயோடு தான் இருந்தார்கள். ஆனால் அவர்கள் மனம் அங்கே இல்லை. உண்மையான ஒரு மனம் அங்கே இல்லை. என் அன்பு விசுவாசியே, என் அன்பு தேவ பிள்ளையே, நாமும் கூட அநேக வேளைகளில் அப்படித்தானே இருக்கிறோம். தேவ ஆலயத்தோடு ஐக்கியமாயிருக்கிறது போல மாம்ச தோற்றம் இருக்கிறது. ஆலயத்துக்கு வர்றோம், ஆராதனையில் இருக்கிறோம், வாலிபர் கூட்டத்தில் இருக்கிறோம், சிபிசியில் இருக்கிறோம், முடிந்தால் வேத பாடத்தில் இருக்கிறோம், வீட்டு கூட்டத்தில் கூட இருக்கிறோம், உபவாச ஜபத்திலே பாடி ரீதியான ஈடுபாடு கொஞ்சம் இருக்குது. மனம் தூர போயிருக்கா இல்லையா? ஏன் வீழ்ச்சி? ஏன் வீழ்ச்சி? இஸ்ரவேலுக்கு ஏன் வீழ்ச்சி? மாம்ச பிரகாரமாக அவர்கள் மோசையோடு இருந்தவர்கள், ஆனால் உள்ளத்திலே எகிப்திலே இருந்தார்கள். அதை விட்டு வெளியே
வரவே இல்லை. மாம்ச ரீதியாய் என்ன பண்ணிட்டாங்க? வெளியே வந்துட்டாங்க. மனமெல்லாம் அங்கே. இங்க எத்தனை பேர் அப்படி இருக்கீங்க? வீழ்ச்சிக்கான காரணத்தை புரிந்து கொள்ளுங்கள். எங்க சர்ச்சுக்கு போறேன், எங்க போறேன்? சர்ச்சுக்கு போறேன், பைபிள் வச்சிருக்கிறேன், பாட்டு புஸ்தகம் கூட நான் வாங்கிட்டேன், இன்னும் என்னால முடிந்த அளவு நான் என்ன செய்யறேன்? கூட்டங்கள்ல பங்கு பெறேன். பட் ஸ்டில் என் வாழ்க்கையில தோத்து போயிட்டு இருக்கேனே. இருதயம் எங்கே இருக்கிறது தேவ பிள்ளையே? உன் மனம் எங்கே இருக்கிறது? இருதயம் எங்கே இருக்கிறது? உன் சிந்தை எங்கே இருக்கிறது? ஆண்டவர் முகத்தை பார்க்கிறவர் அல்ல, அவர் இருதயத்தை பார்க்கிறவர். ஆமென். நானோ நீங்களோ முகத்தை தான் பார்ப்போம், ஆனால் தெய்வம் இருதயத்தை, உள்ளத்திலே என்ன ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். என் அன்பு தெய்வ பிள்ளையே, ஆண்டவரிடத்திலே வாழ்க்கையை முழுவதுமாய் ஒப்பு கொடுத்து விடு மகனே, மகளே. இருதயத்திலே தூரம் போன அந்த வீழ்தலை அப்படியே திருப்பி கொண்டு, இயேசுவே என்னை மன்னிங்கன்னு கேளுங்க, என்னை மன்னிங்க. பாருங்க, ஆகவேதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து திரும்ப திரும்ப அவர் கூறின வார்த்தை, உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு பலத்தோடும், 1-2 இடத்துல மட்டும் உன் முழு சரீரத்தோடும். ஆனால் திரும்ப திரும்ப வர்றது தெரியுமா? உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும். கர்த்தருக்கு உன்னுடைய சரீர ஈடுபாடை காட்டிலும் இருதய ஈடுபாடு முக்கியம். கேளுங்கள், இருதய ஈடுபாடு இல்லாமல் மாம்ச ஈடுபாடு சாத்தியம் முடியும் கொஞ்சம் நம்மளால. இருதயத்தை வேற இடத்துல வச்சுட்டு மாம்ச ரீதியாய் ஆண்டவருக்காக சில விஷயங்களை செய்கிறது போல செய்ய முடியும். ஆனால் மாம்ச ரீதியான ஈடுபாட்டை மட்டும் வைத்து இருதய பூர்வமான ஈடுபாடை பெற முடியாது, அதை கொண்டு வர முடியாது. ஒன்றும் இல்லை, மாம்ச ரீதியான ஈடுபாடு இல்லையா, விட்டுருங்க, அதுக்காக ஃபீல் பண்ண வேணாம். இருதய பூர்வமான ஈடுபாடை கொண்டு வாங்க, சரீரமும் தேவனோடு இணைய ஆரம்பிக்கும். ஆமென். தன்னால நடக்கும். அநேகருக்கு மாம்ச ரீதியான ஈடுபாடு இல்லாததற்கு காரணம் இருதய ரீதியான ஈடுபாடு இல்லை. அழகாய் சொல்லாரு, தங்கள் இருதயங்களில் சொல்லுங்க, எகிப்துக்கு என்னவா போனார்கள் என்பதல்ல, திரும்பினார்கள். என்ன விட்டு அந்த வாழ்க்கைக்கு திரும்பினார்கள், போக வேண்டி அந்த பாதையை விட்டு திரும்பினார்கள். என் அன்பு விசுவாசியே, உன்னிலும் என்னிலும் கூட சில நேரங்கள் அப்படிப்பட்ட சூழல் இருக்கிறது அல்லவா? மாம்ச ரீதியான ஈடுபாடு, ஆண்டவருக்காக காலையில் எந்திரிச்சு ஜெபிக்க, கொஞ்சம் வேத வாசிக்க, அவனுடைய ஆலயத்துக்கு வர போக, இதெல்லாம் இருக்குது. இட்ஸ் ஓகே, குட், அருமையான விஷயம். உள்ளம் எங்கே இருக்கிறது? மனம் எங்கே இருக்கிறது? சிந்தை எங்கே இருக்கிறது? கர்த்தர் இந்த ஈடுபாட்டை விட இருதய ஈடுபாட்டை அவர் விரும்புகிறாரே. உன் முழு இருதயத்தோடும் என்று திரும்பி திரும்பி சொல்லி இருக்கிறாரே, உன் முழு ஆத்துமாவோடும் என்று திரும்பி திரும்பி சொன்னாரே. இந்த நாள் உனக்கு இனிதாய் அமையட்டும். ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்துடும். ஆண்டவரே, என்னை முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறேன். என்னுடைய வாழ்க்கைக்கு நான் உம்மிடத்தில் மன்னிப்பு கேட்கிறேன். என்னுடைய வாழ்க்கைக்கு உம்மிடத்திலே மன்னிப்புக்கிறேன், என்னை மன்னிச்சிருங்க. இஸ்ரவேல் மக்களை போல இருதயத்திலே நான் உம்மை விட்டு தூரமாய் போய்விட்ட ஆண்டவரே, நான் இங்கே தான் இருக்கிறேன், எங்களுடைய ஆலயத்தோடு தான் இருக்கிறேன், என்னுடைய உடன் விசுவாசியோடு தான் இருக்கிறேன், எங்களுடைய ஊழியக்காரரோடு தான் இருக்கிறேன். பட் ஐ எம் நாட் ஹியர் இன் மை ஹார்ட். என் இருதயத்தில் நான் இங்கே இல்லை ஆண்டவரே. ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கலாமா? ஆண்டவருடைய நேசிக்கிறார் தேவ பிள்ளையே. உன் வாழ்க்கை பிரயாணத்தை சீர்படுத்த அவர் விரும்புகிறார். உன் வாழ்க்கை பிரயாணம் இலக்கை நோக்கி சரியாய் போய் சேர வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அவர் உன்மேலே நேசமாய் இருக்கிறபடினாலே தான் இந்த ஜீவ வார்த்தைகளை கர்த்தர் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். மூன்றாவதாக
அடுத்த வசனங்களை வாசிங்க அப்படியே. ஆரோனை நோக்கி, எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம். ஆதலால் எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்கு உண்டு பண்ணும் என்று சொல்லி அந்நாட்களில் ஒரு கன்றுக்குட்டியை உண்டு பண்ணி அந்த விக்கிரகத்திற்கு பலியிட்டு தங்கள் கையின் கிரியைகளில் களி கூர்ந்தார்கள். எவ்வளவு ஒரு துணிகரமான ஒரு காரியத்தில் ஈடுபட ஆரம்பித்து விட்டால் பாருங்க. இருதயத்திலே பின்வாங்கி போனால் எதையும் செய்யக்கூடிய துணிகரம் கண்டிப்பா வரும். இருதயத்திலே பின்வாங்கி போனால், கூடவே இருக்கிறது போல இருந்து கொண்டு இருதயத்திலே தூரமாய் போய்விட்டால் நிச்சயமாய் எதையும் செய்யக்கூடிய ஒரு துணிகரம் வந்துவிடும். என்ன செய்தார்கள் இங்கே? விக்கிரக வணக்கம். ஒரு யூதன் இப்படிப்பட்ட விக்கிரக வணக்கத்திற்குள்ளே போகவே மாட்டான், போகக்கூடாது என்று சொல்லி கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? தெளிவாய் அவர் எழுதி வைத்திருக்கிறார். யூத மக்களுக்கு, இஸ்ரவேலர்களுக்கு கர்த்தர் 10 சத்தமா 10 கட்டளைகளை கொடுத்தார். அதிலே முதலாவது எது? அங்க வாசிங்க பார்ப்போம். அந்த வாசிங்க, ஒருத்தர் சத்தமா வாசிங்க பார்த்து. என்னங்க? என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள். அடுத்து பாருங்க, 1 2 பிரதானமா சொல்றாரு. என்னை அன்றி உனக்கு வேறே. என்ன அர்த்தம்? விக்கிரக ஆராதனைக்குள்ள போயிராதன்னு சொல்றார். அதே போலத்தான் கிறிஸ்தவ மக்கள் இல்லையா, ஆணுடைய பிள்ளைகளாகி உங்களுக்கும் எனக்கும், நம்ம இவர்களை போல பாருங்கள். புதிய ஏற்பாட்டில் இருக்கிற அந்த விக்கிரக வணக்க போதனை, அது வேண்டாம் என்ற போதனை மிக ஆழமாய் இருக்கிறது. மோசே காலத்திலே மாம்ச ரீதியாக இந்த பார்வையிலே உலக பிரகாரமான ஒரு விக்கிரகத்தை என்ன செய்யாத, உண்டு பண்ணாதன்னு சொல்றாரு. நீ அதை என்ன செய்யாத, அதை கும்பிடாதே, ஒரு சொரூபத்தை உண்டாக்காதே அப்படின்னார். புதிய ஏற்பாட்டு காலத்தில் விக்கிரக வணக்கம் என்ற காரியத்திற்கு என்ன போதனை அவர் போதிக்கிறாரு? தேவ ஸ்தானத்திலே நீ எந்த விஷயத்தையும் வச்சேன்னா அது உனக்கு என்னது? விக்கிரக ஆராதனை. தேவனுக்கு நீ முதலிடம் என்ன செய்யணும்? நீ கொடுக்கணும். அந்த முதலிடத்திலே எந்த விஷயத்தை நீ வச்சாலும் அது என்னது? விக்கிரக ஆராதனை. தேவ பிள்ளைகளாகிய நாம் அந்த மக்களை போல ஒரு சொரூபத்தை உண்டு பண்ணி நாம் என்ன செய்ய மாட்டோம், அப்படி பண்ண மாட்டோம். ஆனால் அதற்கு மாறாக தேவஸ்தானத்திலே பல விஷயங்களை நாம் வச்சிருக்கிறோமா இல்லையா? உன்னை புரிஞ்சுக்கங்க, இருதயத்திலே தூரம் போனவர்கள் தேவஸ்தானத்திலே உலகத்தை வைத்திருப்பார்கள். தேவஸ்தானத்திலே அவர்களது ஆசைகளை வைத்திருப்பார்கள். இருதயத்திலே யார் தூரம் போயிருக்கிறார்களோ தேவஸ்தானத்திலே அவர்களது இச்சைகளை அவர்கள் வைத்திருப்பார்கள். அதை முதன்மையாய் எண்ணி அதையே சிந்தித்து சிந்தித்து வாழ ஆரம்பித்து விடுவார்கள். இதுதான் உண்மை. என் அன்பு விசுவாசியே, நாம் எப்படி இருக்கிறோம்? தேவஸ்தானத்திலே என்ன இருக்கிறது? உலகம் இருக்கிறதா? உன் இருதயத்திற்குள்ளே இருக்க வேண்டி அந்த தேவஸ்தானத்திலே உலகத்தை வைத்திருக்கிறாயா? உன் ஆசைகளை வைத்திருக்கிறாயா? இச்சைகளை வைத்திருக்கிறாயா? அல்லது உன் குடும்பத்தை வைத்திருக்கிறாயா? உன் பிள்ளைகளை வைத்திருக்கிறாயா? தேவனுக்குரிய அந்த இடத்திலே எதை வைத்திருந்தாலும் அது விக்கிரக ஆராதனை தானே. இஸ்ரவேல் மக்கள் செய்தார்கள், வீழ்ந்து போனார்கள், வீழ்ந்து கொண்டே இருந்தார்கள். அதாவது வீழ்ச்சி அடைய அடைய இலக்கை நோக்கி என்ன செய்யல, அவங்களால போக முடியாம போச்சு. லட்சக்கணக்கில் ஈஜிப்ட்ல இருந்து வந்தாங்க, 2 பேர் போய் சேர்ந்தாங்க. என் அன்பு தெய்வ பிள்ளையே, ஆண்டவன் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். உணர்வுள்ள இருதயம் உனக்கும் எனக்கும் வேண்டும். உணர்வுள்ள இருதயம்.
ஆண்டவருக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். இயேசுவே, தேவஸ்தானத்திலே நான் உலகத்தை என்ன செய்ய மாட்டேன், வைக்க மாட்டேன். என் ஆசைகளை நான் வைக்க மாட்டேன், என் இச்சைகளை நான் வைக்க மாட்டேன். என் இச்சைகளை கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறைந்திருக்கிறேன். கலாத்து அருமையான புத்தகங்க. அதை நேரம் இருக்கிறப்ப வீட்டில் கொஞ்சம் தியானிச்சு பாருங்க. அந்த புத்தகத்தில் பாருங்களேன், 5ஆம் அதிகாரம் எடுத்துக்கங்க. 5ஆம் அதிகாரம் 24 வாசிங்க. இவைகள் ஞான அர்த்தமுள்ளவைகள். 5:24. கிறிஸ்துவினுடையவர்கள் என்னங்க? கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். சிலுவையில் யாருங்க? கிறிஸ்துவினுடையவர்கள், கிறிஸ்துவுக்கு சொந்தக்காரர்கள், அதாவது மீட்கப்பட்டவர்கள். இன்னும் சொல்றேன், தெளிவா புரிஞ்சுக்கங்க. தேவஸ்தானத்திலே தேவனை வைத்திருக்கிறவர்கள், இருதயத்திலே தூரம் போகாமல் இருதய சிம்மாசனத்திலே தேவனை வைத்திருக்கிறவர்கள் தான் யாரு? கிறிஸ்துவினுடையவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள். அவர்களது மாம்சத்தையும் ஆசை இச்சைகளையும் சிலுவையிலே கிறிஸ்துவோடு கூட என்ன செஞ்சிட்டாங்க? அறைஞ்சிட்டாங்க. அது திரும்ப எட்டி பார்க்க விட மாட்டாங்க. என்ன செய்ய மாட்டாங்க? சொல்லுங்க. எட்டி பார்க்குதேன்னு சொல்லி கொஞ்சம் ஒரு கஷ்டம் இருந்தா, தேவனோடு இன்னும் கொஞ்சம் நமக்கு என்ன தேவைப்படுதுன்னு அர்த்தம். ஒரு உறவு, ஒரு டீப்பான உறவு, ஆவிக்குரிய உணர்வு அதிக வேணும். தேவ பிரசன்னத்தில் விழுந்து விடுங்க, அழுங்க ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே, என் உணர்வுகளை உம்முடைய உணர்வாய் மாற்றும் என்று கேளுங்க. ஆவியின் சிந்தையோ ஜீவனும், மாம்ச சிந்தை என்னங்க? என்ன சிந்தை? என்ன அர்த்தம்? மாம்ச சிந்தை என்றால் உலக ஆசை சிந்தைகள், உலக இச்சையின் சிந்தைகள், பிசாசின் சிந்தைகள், இந்த மாம்ச உணர்வினாலே உருவாகிற சிந்தைகள். அது மரணத்தை உண்டு பண்ணுமா? என்ன அர்த்தம்? சாவுன்னா உலக பிரகாரமான சாவு அர்த்தம் இல்ல, பிரிவினையை உண்டு பண்ணுன்னு சொல்றாரு. தேவனுக்கும் எனக்கும் பிரிவினை, தேவ ஆலயத்துக்கும் எனக்கும் பிரிவினை வந்துருமா? பிளவு வந்துருமா? மாம்ச சிந்தைக்கு அவ்வளவு வல்லம் இருக்குது. ஆவியின் சிந்தையோ, ஆமேன், ஆவியின் சிந்தை. என்ன ஆவியின் சிந்தை? பலமுறை சொல்லியிருக்கிறேன். வேதத்தை தியானிக்க ஆவியான முழு பிரசன்னம் உங்களை மூட ஆரம்பிக்கும். அது ஈஸி கிடையாதுங்க. அந்த ஆவிக்குரிய ஆசை ஒன்றும் இல்லைங்க. ஒரு மாணவனுக்கு எக்ஸாம் ஈஸியான்னு கேட்குறேன். எந்த கஷ்டம் இல்லாம இருக்கணும்னா ஸ்கூலுக்கு என்ன செய்யக்கூடாது? ஆமாவா இல்லையா? பாட புத்தகத்தை ஆனா படிச்சு கோல் அதை அச்சீவ் பண்ணணும்னா பரீட்சைக்கு கண்டிப்பா ஆவிக்குரிய வாழ்க்கை கொஞ்சம் போராட்டம் தாங்க இருக்கும். கொஞ்சம் போராட்டம் இருக்கத்தான் செய்யும். ஆனா நீங்க வெற்றி பெற முடியும். ஆமேன், நிச்சயமா வெற்றி பெற முடியும். காரணம், உதவி செய்வதற்கு ஆவியானவர் இருக்கிறாருங்க கூட. அவருக்கு முழு மனசா ஒப்பு கொடுங்க. உங்க மகனோ உங்க மகளோ படிக்க முடியலப்பா, படிக்க இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொன்னா, சரிடா மகனே விட்டுருவோமா? அவனை ஸ்ட்ரிக்டா என்ன சொல்லுவோம்? படிக்கணும், உனக்கு இப்ப என்ன செய்யாது, அது புரியாது, உட்காருன்னு சொல்லி அது போல ஒரு கட்டுப்பாடை நமக்கு நாமே உண்டாக்கி கொள்ளணுங்க. அதுக்கு பேர் தான் இச்சை அடக்கம். ஆங்கிலத்திலே அதுக்கு செல்ஃப் கண்ட்ரோல்னு ஆங்கிலத்தில் இருக்கு. ஆவியின் கனியோ எங்க வாசிங்க? ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், இச்சை அடக்கம் சொன்னா ஆங்கிலத்தில் நீங்க வாசி பாருங்க, செல்ஃப் கண்ட்ரோல் அந்த வார்த்தை இருக்குது. ஆவியான உதவி செய்வார். ஆண்டவர்ட்ட அழுங்க. சங்கீதத்தில் வாசிக்கிறோம், உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள். அதை எடுத்து வாசிங்க. சங்கீதம் 60
62 எடுங்க வேகமா. 8 வாசிங்க. 8. ஜனங்களே ஜனங்களே எக்காலத்திலும் அவரை நம்புங்கள், அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றிவிடுங்கள். என்னங்க எப்படி? அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றிவிடுங்கள். இருதயத்தை ஒப்பு கொடுங்கள், அர்ப்பணியுங்கள். அதுவும் அருமையான வார்த்தை. ஆனா இங்க என்ன வாசிக்கிறோம்? ஊற்றுறதுன்னா யூ ஹாவ் டு பி மெல்டடா இருந்தா தான். அதான் என்ன அர்த்தம்? உடைஞ்ச இருதயமா இருந்தா தான் ஊற்ற முடியும். தேவ பிரசன்னத்துல எல்லாவற்றையும் மறந்து ஃபுல் மைண்டோட அழ ஆரம்பிங்க. இயேசுவே, என்னுடைய வாழ்க்கை பயணம் சீரா இருக்கணும், வெற்றியை போய் நான் அடையணும், இலக்கை போய் அடையணும். இஸ்ரவேலுக்கு வந்த வீழ்ச்சி எனக்கும் வந்துவிடக்கூடாது, என் இருதயத்தை நான் ஊற்றுகிறேன்னு சொல்லி ஆண்டவர்ட்ட அழுங்க. கர்த்தர் கைவிட மாட்டார். ஆமென். கைதூக்கி விடுகிறவர். எனது உங்களுடைய பிரயாணம் சீரா இருக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய சித்தம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். 4வதாக அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 42 வாசிங்க. அப்பொழுது தேவன் அவர்களை விட்டு விலகி வானசேனைக்கு ஆராதனை செய்ய அவர்களை ஒப்பு கொடுத்தார். அதை குறித்து இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் வனாந்தரத்தில் இருந்த 40 வருஷம் வரையில் காணிக்கைகளையும் பலிகளையும் எனக்கு செலுத்தினீர்களோ என்றும். என்ன கேட்கிறாரு? 40 வருஷம் நீங்க அங்க இருந்தீங்களே அந்த வனாந்தரத்துல, ஒரு நாளாவது எனக்கு காணிக்கை செலுத்தினீங்களான்னு கேட்கிறார். வீழ்ச்சிக்கு காரணம் ஒன்று எது? தேவனுக்கு, தேவ வார்த்தைக்கு, தேவ ஊழியக்காரனுக்கு கீழ்ப்படியாது. 2வது காரணம் எது? இருதயத்திலே பின்வாங்கினது. 3வது விக்கிரக ஆராதனை. 4வது தேவனுக்குரிய பங்கை செலுத்தாதது, தேவனுக்கு காணிக்கைகளை செலுத்தாது, தேவனை கனம் பண்ணாதது. இருதயத்திலே தூரமாய் இருக்கிறவர்களுக்கு, கீழ்ப்படியாதவர்களுக்கு, அதாவது தேவஸ்தானத்திலே பிற காரியங்களை வைத்து விக்கிரக ஆராதனை செய்கிறவர்களுக்கு தேவனை கனம் பண்ண வேண்டும் என்ற சிந்தை வராது. தேவனை, தேவ ஊழியக்காரனை கனம் பண்ணுவது வேத போதனை. அதை பின்பற்ற வேண்டும் என்ற எண்ணமும் தீர்மானம் இருந்தால்தான் வாழ்க்கை பயணம் சிறப்பாயிருக்கும். ஆமென். பாருங்கள், கிறிஸ்தவத்திலே அநேகர் ஆவிக்குரிய ஞான நன்மைகளை இலவசமாய் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அப்போஸ்தலன் சொல்லுகிறார், நாங்கள் உங்களுக்கு ஞான விதைத்திருக்க உங்கள் சரீர நன்மைகளை அறுத்தால் அது பெரிய காரியமான்னு கேட்கிறேன். என்ன அர்த்தம்? ஆவிக்குரிய போதனையே உங்களுக்கு நாங்க என்ன பண்ணிட்டே இருக்கோம்? நாங்கள் கொடுத்து கொண்டே இருக்கிறோம். அதற்காக உங்களிடத்திலிருந்து காணிக்கைகளை பெற்றுக்கொள்வது அது பெரிய விஷயமான்னு கேட்கிறார். ஊழியத்தில் இருக்கிறவர்களுக்கு ஊழியத்தால் பிழைப்பு உண்டாக வேண்டும். ஆமென். பிழைப்புக்காக ஊழியம் செய்யக்கூடாது. எதற்காக சொல்லுங்க சத்தமா? ஊழியம் என்பது சாதாரண விஷயம் அல்ல. பிழைப்புக்காக ஊழியம் அல்ல, தேவனுக்காக, சேவைக்காக, இல்லையா? ஆனால் அந்த ஊழியத்தினாலே, அந்த தேவனாலே பிழைப்பு என்ன செய்ய வேண்டும்? அந்த ஊழியக்காரர்களுக்கு உண்டாக வேண்டும். அதை தேவன் இறங்கி வந்து அவரே எடுத்து, அப்படி அல்ல, தேவ பிள்ளைகள் மூலமாகத்தான் அதை அவர் என்ன செய்ய முடியும்? செய்ய முடியும். இஸ்ரவேல் மக்கள் தேவனுக்கென்று காணிக்கைகளை ஷேர் பண்ணுவதை பற்றி நினைக்கவே இல்லை. அதை கர்த்தரே கேட்கிறார். மீண்டும் வாசிங்க வசனத்தை வேகமா. அப்பொழுது தேவன் அவர்களை விட்டு விலகி வானசேனைக்கு ஆராதனை செய்ய அவர்களை ஒப்பு கொடுத்தார். அதை குறித்து இஸ்ரவேல் வம்சத்தாரே வனாந்தரத்தில் இருந்த 40 வருஷம் வரையில் காணிக்கைகளையும் பலிகளையும் எனக்கு செலுத்தினீர்களோ என்றும் ஆண்டவர் கேட்கிறார். பாருங்க, 40 வருஷம் நீங்க எங்க இருந்தீங்க? அப்ப நான் தானே
உங்களை போஷிச்சேன், மன்னாவை கொண்டு வந்தேன், அப்புறம் காடைகளை கொண்டு வந்தேன், அப்புறம் தாகமா இருந்தப்ப கண்மலையை பிளந்து உங்களுக்கு என்னவெல்லாம் தேவை இரவிலே அக்கினி சம்பத்தை கட்டளையிட்டேன், அப்புறம் பகல்ல மேக சம்பத்தை கட்டளையிட்டேன், எல்லாவற்றையும் செய்தேன். எனக்கு காணிக்கைகளை நீங்க கொண்டு வந்தீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. தேவனை கனம் பண்ணுவது அவ்வளவு பிரதானமானது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் இந்த வேத போதனைக்கு கீழ்ப்படிந்தால்தான் பயணம் வெற்றியாய் மாறும். ஊழியக்காரன் யாருங்க சொல்லுங்க? ஆவிக்குரிய ஞான நன்மைகளை விதைக்கிறவன். வேலியாய் இருக்கிறவர்களை போல ஆவிக்குரிய ஞான நன்மைகளை பெற்றுக்கொண்டு சரீர ஆசீர்வாதங்களை காணிக்கைகளை வந்து ஒப்படைக்காவிட்டால் அது மீறுதல் தானே, அது மீறுதல் தானே, அது வீழ்ச்சிக்கு காரணமாய் அமையுமே. ஆண்டவன் நம்மோடு பேசுவாராக. இறுதியாக பாருங்கள் 53ஆம் வசனம் வாசிங்க. தேவதூதரை கொண்டு நீங்கள் நியாயப்பிரமாணத்தை பெற்றிருந்தோம், அதை கை கொள்ளாமற் போனீர்கள். தேவதூதரை கொண்டு நீங்கள் நியாயப்பிரமாணத்தை பெற்றிருந்தும், எப்படி எப்படி பாருங்க, புறஜாதிகளுக்கு இந்த வாய்ப்பு கிடையாது. உங்களுக்கு அவர் வேதத்தை அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? உருவாக்கி கொடுத்திருக்கிறார். அதுவும் சாதாரணமா இல்ல, தேவதூதரை வச்சு அவர்களுக்கு என்ன செஞ்சாரா? ஆனா அதை என்ன செய்யல அவங்க சத்தமா? என்ன அர்த்தம்? உலகத்துல சத்தியம் கிடைப்பது மிகவும் ரொம்ப கஷ்டமான பஞ்சமான காலம். வேதம் சொல்லுது இறுதி காலத்துல பாருங்க, இன்னைக்கு ஃபேஸ்புக்ல, யூடியூப்ல, பல ஊடகங்களில வேத வார்த்தைகள் என்ற விஷயங்கள் நிறையாக பேசப்படுது. ஆனால் சத்தியத்தை தேட வேண்டியிருக்கு. ஆமாவா இல்லையா? வேத பூர்வமான ஆலோசனையை தேட வேண்டியிருக்கு. ஆனால் உங்க சபையில, நாம் ஆராதிக்கிற இந்த தேவ சபையில சத்தியம் தெளிவாய் கூடுமான அளவு என்ன செய்யப்படுகிறது? தெளிவாய் போதிக்கப்படுகிறது. இதே அர்த்தம் தான். தேவதூதரை கொண்டு நீங்க வேதத்தை பெற்றிருந்தோம், நீங்க அதை ஃபாலோ பண்ண மாட்டீங்க. நீங்க சொன்னது போல சத்தியமே இல்லாத சூழல்ல சத்தியத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருந்தும் அதை ஃபாலோ பண்ணாம இருக்கீங்களேன்னு கர்த்தர் சொல்றாரு. அதனால தான் வீழ்ச்சி, அதனால தான் தோல்வி. வாழ்க்கை பயணம் இனிதாய் அமைய வேண்டும். ஆமென். யாருக்கெல்லாம் அப்படி அமைய வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் இப்பொழுது ஜெபிக்க போகிறேன். உங்கள் யாவருக்காய் ஜெபிக்க போகிறேன். ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. இயேசுவே, என் வாழ்க்கை பிரயாணம், என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, என்னுடைய ஃபேமிலி வாழ்க்கை இனிதாய் ஆரம்பமானது. நான் இடையிடையே பல வீழ்ச்சி ஆண்டவரே, பல தோல்வியப்பா, என்னை கொஞ்சம் கைதூக்கி விடுங்க. நானும் அந்த இலக்கை நோக்கி அடைய வேண்டும். நானும் சீராய் பிரயாணப்பட்டு போய் சேர வேண்டும். ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி கேட்க போகிறோம். நம்ம எல்லாரும் அப்படியே தேவ சமூகம்